முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த பண மூட்டையை தொட்ட உனக்காகவே இன்று இரவோடு இரவாக நீ நினைச்சது போல எல்லா விஷயங்களையும் உனக்கு முடிச்சு கொடுப்பதற்காகவே இந்த முருகன் அதிர்ஷ்டத்தோட உன் வீடு தேடி வரப்போறேன். வாழ்க்கையில சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நீ தைரியமா இருந்துட்டீனா அதற்கு முடிவு உனக்கு சாதகமா நீ சாதனை படைக்கும் விதத்தில் மாறிடும் என் செல்வமே. உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம், வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இந்த முருகன் நான் உனக்கு பரீட்சை வைக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. என் பரீட்சை எப்போதும் தோல்வி இல்லாதவர்களுக்கு மட்டுமே வரும். நான் உனக்கு பரீட்சை வைக்கிறேனாலே கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வச்சிருவேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் உனக்கு எதிராக நடந்திருக்கலாம். இப்போது உனக்கு சாதகமா அனைத்தையும் சிறப்பாக முடிச்சு கொடுக்க போறேன். உன் ஆன்மாவின் தீபமாக, உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். உன்னை விட்டுட்டு போனவங்க, உனக்கு துரோகம் செஞ்சவங்கன்னு ஒருபோதும் நினைக்காதே. யார் உன்னை விட்டுட்டு போனாலும் அது உனக்கு நன்மையாக மாறும்படியும், அது உனக்கு சாதகமாக நல்ல விதத்தில் உருமாறும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன். உன்னை விட்டுட்டு போனது எல்லாமே உன் வாழ்க்கை பாடத்தின் ஒரு பகுதி மட்டும்தான். அதன் மூலமாக உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுவேன் என் செல்வமே. சில சமயங்களில் நீ கஷ்டப்படும் போது நான் அமைதியாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீயாகவே உனக்குள்ள தைரியத்தையும் துணிச்சலையும் உண்டாக்கிக்கிட்டு வலிமையோடு இந்த விஷயங்களை கடந்து வரணுன்றதுக்காக தான். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ வெற்றி பெறுவதற்கு நிச்சயம் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன்னை காயப்படுத்தியவர்கள் யாரும் உன் வாழ்க்கைக்கு எதிரிகள் அல்ல. அவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தோடு உன்னை நோக்கி வந்தவங்க தான். யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது ஒரு நாள் உன்னை ஆளலாம்னு இருந்துச்சு. அது உன்னை அது வசத்துக்குள்ளே இழுத்துக்கிற கூடாதுன்றதுக்காக தான் அதை உன் வாழ்க்கையிலேருந்து நான் அகற்றி தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ இழந்தது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சேன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கோ. இப்போது இந்த நல்ல நாளின் இரவு பொழுதிலேயே உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த முருகன் உன் கைகளில் ஒப்படைச்சிறேன். என்னை நம்புனாலே நான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியே உனக்கான அடையாளமாக இருக்கட்டும். தோல்வியை தாண்டி நீ கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு வாழ்க்கையில் வெற்றியை பெற தயாராகு. சரியான பாதையில் அனைத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ மாறு. நீ தனியாக உழைக்கும் நாட்களிலும் கஷ்டப்படும் நாட்களிலும் யாரும் உன்னை கவனிக்க வரமாட்டாங்க. ஆனால் யாரு கூட இருந்தாலும் இல்லாட்டியும் நீ வைராகியத்தை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு தனிமையவே உனக்கான பயிற்சியாக மாற்றிக்கிட்டு இந்த உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு முன்னுக்கு வர முயற்சி செய். கண்ணுக்கு தெரியாமலேயே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி உன் கண்களுக்கு முன்பாக உனக்கான முன்னேற்றமாக வெற்றியாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே. நீ எல்லாருக்கும் பிடிச்ச ஆளாக இருக்கணும்னு நினச்சினா யாருக்கும் முக்கியமான ஆளாக இருக்க முடியாது. அதனால் எல்லாருக்கும் பிடிச்ச ஆளாக இருக்கணும்னு நினைக்காம உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டு போக தயாராகு. தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எல்லா வகையிலும் நீ சாதிச்சு ஜெயிச்சு முன்னுக்கு வருவதற்கான விஷயங்கள் அனைத்தையும் நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் செல்வமே. எல்லாத்துக்கும் நீ உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா ஒரு நாளும் வாழ்க்கையில் உச்சியை தொட முடியாது. எப்போதும் பொறுமையாக அமைதியாக வைராகியத்தோட தெளிவாக யோசிக்க பழகு. வைராகியன்றது குளிர்ச்சி அல்ல, அது ஒரு தெளிவு. வைராகியன்றது நீ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழிகளை உனக்கு காட்டும். நீயும் அந்த நல்ல வழியில் பயணம் செய்யும்போது
நீ நடக்கிறது போகிற பாதையை நிறுத்தாமல் தொடர்ந்து போகும்போது நீ சாதனை படைப்பதற்கான ஆரம்பமாக அது இருக்கும். எல்லா மனிதர்களின் வாழ்க்கை பயணமும் இறப்பை நோக்கி தானே நகர்ந்து போகுது. இதில் யார் வாழ்க்கை பயணம் எப்போது முடியும்னு யாருக்கும் தெரியாதல்லவா? சின்ன வயசில் உள்ளவங்க சீக்கிரம் கூட இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. ரொம்ப வயசு ஆனவங்களோட வாழ்க்கை பயணம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வரைக்கும் கூட இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. அதனால் யார் வாழ்க்கை எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாத இந்த உலகத்தில் இருக்கும் வரையிலும் எல்லாரிடமும் அன்போடு இருக்க பழகு. உன் நினைவுகள் எல்லாருக்கும் பொக்கிஷமான நல்ல நினைவுகளாக இருக்கணுமே தவிர ஒருபோதும் யாருக்கும் கஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நேற்று இருக்கவங்க இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. இன்று இருப்பவர்கள் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. என்றுமே இருப்பவர்கள் எவருமே இல்லை அல்லவா? இதை மட்டும் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் துன்பம் என்பதே இருக்காது. எல்லா நாளும் உனக்கு இன்பமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நிம்மதியாக நீ வாழணும்னு ஆசைப்பட்டினா உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை தூண்டிவிடும் சில பேரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் தவிர்த்து விடு. உனக்கு பிடிச்சவங்க நீ பேசுகிறதை நிறுத்துன்னு சொல்லும் போதும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் நீ பேச வார்த்தைகளோடு துடிக்கும் போதும் நீ என்னை நோக்கி ஓடிவா. யாராவது உன்னை பேச விடாமல் உன் குரலை நசுக்கும் போதெல்லாம், நீ பேசாத எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போதெல்லாம், உன் குரலை ரசிக்கக்கூடிய நீ பேசுவதை விரும்பக்கூடிய உன் அப்பன் முருகன் என்ன தேடி வந்து என்கிட்ட பேசு. நம்மக்கிட்ட பேச என்ன இருக்குன்னு நீ நினைக்கும் போது, நீ என்னை நோக்கி வரும்போது நானே உனக்கு துணையாக இருந்து உன் கூட பேசி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு செஞ்சு கொடுப்பேனேன் செல்வமே. உன்னை பிடிக்காத மனிதர்களிடம் நீ மறுபடி போய் பேசும்போது அவங்களுக்கு நீ பேசுகிறதும் பிடிக்காது. நீ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது தப்பாகவே தெரியும். அதனால உன்னை பிடிக்கக்கூடிய உன்னை விரும்பக்கூடிய உன் பேச்சை ரசிக்கக்கூடிய மனிதர்களிடம் மட்டும் நீ நல்ல விதமாக பேசு. வேற யாரையும் நீ தேடி போகவோ பேசவோ வேண்டாம். ஏகப்பட்ட பாவம் செஞ்சுட்டு என்கிட்டயே வேண்டுதல் வைக்கிறியே, உனக்கு எவ்வளவு துணிச்சல்னு மட்டும் நான் மனிதர்களை கேட்க ஆரம்பிச்சேனா எந்த மனிதனும் என்கிட்ட வந்து வேண்டுதலும் செய்ய முடியாது. கோவிலில் கூட்டமும் இருக்கக்கூடாது. இல்லாத அளவுக்கு போயிடும். ஆம் என் செல்வமே, அப்படிதான் இந்த உலகத்தில் என்கிட்ட வேண்டுதல் வைக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவருக்கு கெடுதலும் பாவமும் தப்பும் துரோகமும் தீங்கும் செய்கிறவங்களாக தான் இருக்காங்க. எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டுட்டு எனக்காக அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுனா ஒரு தகப்பனாக நான் எவ்வளவு கோவப்படுவேன்னு யோசிச்சுப்பாரு. முதல்ல தப்பு செய்கிறத நிறுத்துங்க. மனசை சரியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ முயற்சி செய்யுங்க. கோபம் எப்போதும் மன்னிப்புக்கு தான் வழி தேடும். கோபம் ஒருபோதும் நல்ல பலனை கொடுக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. மனசுக்குள்ளேயே கோபத்தை அடக்கிக்கிட்டு அடுத்தவங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு நினச்சி உன் ஆயுசை நீயே குறைச்சிக்காம யார் தப்பு செஞ்சாலும் அதை மறைக்கவும் அதை மறக்கவும் அதை உன் மனசுலேருந்து தூக்கி எறியவும் தயாராகு. எதிரில் இருப்பவர்கள் உனக்கு கோபத்தை வரவழைக்கும் போதெல்லாம், எதிரில் இருக்கிறவங்க உனக்கு ஆத்திரத்தை கிளப்பும் விஷயங்களை செய்யும் போதெல்லாம் மனசுக்குள்ள முருகா முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இரு. நான் கூடிய சீக்கிரமே உன் மனசையும் அமைதிப்படுத்தி உனக்கு தேவையான அனைத்தையும் கூட நல்ல விதத்தில் செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்வமே. அடுத்தவங்களுக்கு நீ தேவைப்படும் போது உன்னை தேடி ஓடி வந்து இந்த பார்க்குற மனிதர்கள் அவங்க தேவை முடிஞ்சதும் உன்னை கண்டுக்கவும் மாட்டாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. உன்னை காயப்படுத்திட்டு கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ தான் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போதும் உன் மனசுக்கு விரும்பாத விஷயங்கள் நடக்கும்போதும் இதுவும் கடந்து போகுன்ற தைரியத்தை உனக்குள்ளே கொடுத்துக்கிட்டு அதை கடந்து போக தயாராகு. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும்போது அதை கடந்து போவது உனக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை கடந்து வரக்கூடிய தைரியத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. கண்டிப்பாக உன்னை தலை நிமிந்து வெற்றிகரமாக தன்மானத்தோடு சிறப்பாக நான் வாழ வைப்பேன். தெருவில் கிடக்கும் காகிதமாக யாரையும் அற்பமாக நினைக்காதே. நாளைக்கு அந்த வெறும் காகிதம் பட்டமாக பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீயும் சற்று நிமிந்து தானே பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எப்போதும் எல்லாரையும் உயர்ந்தவர்களா சிறப்பானவர்களா உன் வாழ்க்கைக்கு சரியானவர்களா நல்லவர்களா நினைக்க பழகு.
அவங்க சரியில்லை, அவங்க நல்லவங்க இல்லைன்னு தெரிய வரும்போது அப்புறமா அவங்கள விட்டு விலகிக்கலாம். யாரிடமும் ஆரம்பத்திலேயே தப்பாக நினைக்கிறதோ அவர்களை தவறாக யோசிப்பதோ வேண்டாம். இவங்க இப்படிதான்ற முடிவுக்கு நீ முதல்ல வந்துடாம பேசி பழகி அப்புறமா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல செயலில் இறங்க பழகு. கறந்த பால், புதுசாக பசு மாட்டின் மடியிலிருந்து கறந்த பால் 2 மணி நேரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதை நல்லா காய்ச்சினா அது பல மணி நேரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அப்புறம் அந்த பாலையே தயிராக மாற்றும் போது 2 நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தயிரை வெண்ணெயாக ஆக்கும்போது அது 1 வாரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக மாற்றும்போது அது பல மாதங்கள் கெடாமல் இருக்கும். இப்படி எல்லாவற்றையும் உருக்க உருக்க உயர்வு தான் வந்து சேரும். நீயும் மனமுருகி என்னிடம் பிரார்த்தனை செய்யும்போது, உன் பக்தியை எனக்கு கொடுக்கும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்வாய் என் செல்வமே. எந்த அளவுக்கு நீ உன்னை மாற்றிக்கிறியோ, எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வளர்ச்சியும் உயர்வும் உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்வேன் என் செல்வமே.